மல்டி ஹீரோ கதையில நடிக்கிறாரு கமல். கமல் நடிச்ச பஞ்சதந்திரம், பம்மல் கி சம்பந்தம், வசூல் ராஜா, MBBS உள்ளிட்ட படங்கள்ல அவரோட இணைஞ்ச ஜெயராம், பிரபு, ரமேஷ் அரவிந்த் உள்ளிட்ட பல நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. ஆனா காமெடி படங்கள்ல மட்டுமே அப்படி பல நடிகர்களை தன்னோட கூட்டணி சேர்த்துக்கிட்ட கமல் ஆக்ஷன் சென்டிமெண்ட் படங்கள்ல தான் மட்டுமே சோலோவா நடிச்சிட்டு இருந்தாரு. அந்த வகையில இப்போ உத்தம வில்லன்ல டபுள் ரோல்ல நடிச்சிட்டு வரும் கமல் அதுக்கடுத்து திருஷ்யம் ரீமேக்ல சோலோவா தான் நடிக்கிறாரு. ஆனா அதுக்கப்புறம் தெலுங்குல நாகேஸ்வர ராவ், நாகார்ஜுனா, நாக சைத்தன்யா நடிப்புல வெளியாக இருக்கும் மனம் படத்தோட தமிழ் ரீமேக்ல கமல் நடிக்க இருக்கிறதா இப்போ செய்திகள் வெளியாகி இருக்கு. சமீபத்துல அந்த படத்தை பார்த்து ரசிச்ச கமல் நாகேஸ்வர் ராவோட நடிப்பு தன்னை வெகுவா பாதிச்சதா சொல்லியிருந்தாரு. ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 தலைமுறை நடிகர்கள் நடிச்ச அந்த படத்தை பார்த்து முடிச்சதும் தமிழ் ரீமேக்ல தான் நடிக்கணும்னு முடிவு செஞ்சுட்டாராம் கமல். நாகேஸ்வர ராவ் நடிச்ச வேஷத்துல கமல் நடிக்க, நாகார்ஜுனா வேஷத்துல மாதவன் நடிக்கிறாராம். ஏற்கனவே சுந்தர் சி இயக்குன அன்பே சிவம் மற்றும் மன்மதன் அம்பு படங்கள்ல அவங்க இணைஞ்சு நடிச்சிருக்காங்க. மேலும் நாக சைத்தன்யா வேடத்துக்கு அந்த படம் தொடங்கும் நேரத்துல இன்னொரு இளவட்ட நடிகர் கிட்ட கால் ஷீட் கேட்க திட்டமிட்டிருக்காங்களாம். ஆக விஜய், ஸ்ரீகாந்த், ஜீவா நடிச்ச நண்பன் படத்தை அடுத்து தமிழ்ல மீண்டும் ஒரு மல்டி ஹீரோ படம் ரெடி ஆயிட்டு இருக்கு.